நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட வந்து பாக்குறக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்க பொம்பளை பசங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. காலேஜ் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் அவேர்னஸா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம் பசங்க. எது விழிப்புணர்வு படம் தான். ஃபேமிலியோட கண்டிப்பா கொண்டு வந்து பார்க்கலாம். எல்லா படத்துலயுமே வந்து பசங்களை இந்த ஜெண்டர் வந்து பசங்க வந்து லேடிஸா ஃபீல் பண்ற மாதிரி நிறைய படம் பார்த்திருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாக்குறேன் ஒரு பொண்ணு வந்து ஜென்னா ஃபீல் பண்ற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பாவோட சப்போர்ட்டிவ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பசங்க இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணினாலே அவங்களுக்கு வந்து தைரியமா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். ஆமா, கண்டிப்பா விழிப்புணர்வு. இல்ல 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 கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா ஃபேமிலியோட பசங்களை கூட்டு வந்து பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கூட்டு வந்து. வேற எந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஃபைட் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அவேர்னஸா இருக்கலாம்னு தான் போட்டிருக்கா படம் ஃபுல்லா. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. புதுமுகம் மாதிரியே தெரியல, எல்லாமே நல்லா. ஃபேமிலியோட தான் வந்தேன், என் பையன் என் ஹஸ்பண்டோட தான் வந்தோம் நாங்க. படம் எப்படின்னு இருக்கு? படம் அருமையா இருக்கு. பசங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா இன்னைக்கு உள்ள சொசைட்டிக்கு அது தேவையான ஒண்ணு. ஏன்னா பசங்க வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா இனி வர்ற பசங்களுக்கு எல்லாமே நடக்கும், நடக்காதுன்னே சொல்லவே முடியாது நம்ம. அதனால அது நடக்கும். ஆனா அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அவங்க வந்து பேரண்ட்ஸை சொல்லி அதுக்கான ரெமெடி தேடிக்கணும். கண்டிப்பா விழிப்புணர்வு தான். கண்டிப்பா பார்க்கணும், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவங்க வந்து எனக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ணது ஒரு மனசு ரொம்ப ஹார்ட்டிங் ஆயிடுச்சு. நானே அழுதுட்டேன். ஒரு மாதிரி அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அது. அது அப்பா கேரக்டர் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் போது நம்ம சட்டத்திட்டங்கள் அப்படிதான் இருக்கு. லாஸ்ட்ல வந்து அவங்க பண்றது கரெக்ட் தான். ஆமா, பண்ணது கரெக்ட் தான். என்ன பொறுத்தவரை இது 100% கரெக்ட். ஏன்னா சட்டத்திட்டங்கள் வந்து இன்னும் வந்து கடமை இருந்தாதான் இது வந்து இனிமே நம்ம வந்து கொண்டு போய் செலுத்த முடியும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, இப்ப சுத்தமா கிடையாது. அரசாங்கம் வந்து சட்டங்கள் கொண்டு வந்தாதான் சார் முடியாது. நானும் நீங்களும் என்ன பண்ண முடியும்? நானும் கத்தி எடுக்கணும், நீ எடுக்க முடியாது. படத்துல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க வைக்க தூண்டும். ஒவ்வொரு பெத்த தகப்பனும் வந்து கண்டிப்பா அதை செய்வான். இது நடக்கும், இல்லைன்னா இதுக்கு கவர்மெண்ட் வேற மாதிரி சிந்திக்கணும். படம் நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு அது ஒரு நல்ல படம் தோணுது. பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இது மணி மைண்டடா இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, டிடெக்டிவ் மைண்டடா இருக்கு. கிரைமிங் மாதிரி சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். எனக்கு லைக் ஹீரோ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அதை சீரியஸா எடுத்துட்டு பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோயின் அவ்வளவா இங்க அவங்க கொஞ்சம் போல்டா எடுத்து பண்ணிருக்கலாம். பட் ஓகே, படத்துக்குன்றது வந்து ஓகே தான். வேற அக்கா பேசுறியா? நான் பேசி வேற புரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. ஃபைட் சீன் ஓகே. அது வந்து ஒருத்தர் அடிக்கிறதுனால எனக்கு மோஸ்டா ஃபைட் சீன் பிடிக்காது. பட் ஓகே, இதுல எனக்கு பிடிச்சிருக்கு.